லங் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் என்னன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம். லங் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் முடிவு பண்ணுறதுக்கு நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜிங்கில் நம்ம லங் கேன்சரோட சைஸ், அது நெறிக்கட்டிக்கு பரவி இருக்கா இல்லையா, அது பக்கத்தில் இருக்கிற ஆர்கன்ஸ்க்கு எதனா ஸ்ப்ரெட் ஆகிருக்குதா, இல்லை லங்கில் வேறு பகுதியில் ஸ்ப்ரெட் ஆகிருக்கா, இல்லை மற்ற ஆர்கன் அதாவது பிரெயின், போன், லிவர் இதுக்கெல்லாம் பரவி இருக்கான்றதை பொறுத்து லங் கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட் முடிவாகுது. லங் கேன்சர் ஒரு பகுதியிலேருந்து மற்ற ஆர்கானுக்கு ஸ்ப்ரெட் ஆயிருந்தால் அதை ஸ்டேஜ் 4ன்னு சொல்லுவோம். இந்த ஸ்டேஜ் 4ல் வந்துட்டு நம்ம க்யூர் பண்ணுறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸ்டேஜ் 4ல் டிசீஸை கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு வேரியஸ் ஆப்ஷன்ஸ் இருக்குது. அதில் என்னென்னா கீமோதெரப்பி, இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பின்னு சொல்லுவோம். அர்லி ஸ்டேஜ் 1 கேன்சர்ஸில் வந்துட்டு நம்ம அஃபெக்ட் ஆன லங் பகுதி அப்புறம் நெறிக்கட்டி இது ரெண்டுத்தையுமே சர்ஜரி மூலமாக ரிமூவ் பண்ணுறதுனால அதை கம்ப்ளீட்டாக க்யூர் பண்ணிட முடியும். ஸ்டேஜ் 2 அல்லது ஸ்டேஜ் 3 கேன்சர்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு கீமோதெரப்பியை ஸ்டார்ட் பண்ணி டிசீஸை கண்ட்ரோல் பண்ணுவோம். ஒன்ஸ் டிசீஸ் நல்லா கண்ட்ரோல் ஆகிருக்குன்னா இதர் சர்ஜரி அல்லது ரேடியேஷன் தெரப்பி கொடுக்கறது மூலமாக அதை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். லங் கேன்சரில் என்ன மாதிரியான சர்ஜரிஸ் பண்ணுவோன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். லங்ஸில் வந்துட்டு நம்ம ரைட் சைட், லெஃப்ட் சைடு லங்குன்னு தனியாக பிரிக்கிறோம். இந்த ரைட் சைடு லங்கில் வந்துட்டு 3 பகுதி இருக்குது. அப்பர், மிடில் அண்ட் லோவர் லோபுன்னு சொல்லுவோம். அதுவே லெஃப்ட் சைடில் வந்துட்டு அப்பர் லோப் அண்ட் லோவர் லோபுன்னு சொல்லுவோம். இந்த லங் கேன்சர் எந்த லோபை அஃபெக்ட் பண்ணியிருக்குங்கிறத பொறுத்து அந்த லோப் மற்றும் லிம்ஃப் நோட்ஸை அகற்றுறத லோபெக்டமி அப்படின்னு சொல்லுவோம். சப்போஸ் இந்த கட்டி 2 லோப் அல்லது மேஜர் ஒன் சைட் ஆஃப் த லங்கை அஃபெக்ட் பண்ணியிருந்ததுன்னா அந்த சைட் கம்ப்ளீட் லங்கை ரிமூவ் பண்ணுவோம். அதை வந்துட்டு நிமோனெக்டமின்னு சொல்லுவோம். சில டைம் இந்த டியூமர் லங்கோட எட்ஜில் இருந்துச்சுன்னா கம்ப்ளீட் லோபை கூட ரிமூவ் பண்ண தேவைப்படாது. அதுக்கு நம்ம வெஜ் ரிசெக்ஷன்னு சொல்லக்கூடிய இன்னுமே சிம்பிளான சர்ஜரியை பண்ணலாம். ஆனால் முக்கியமாக இந்த சர்ஜரியில் நம்ம பார்க்க வேண்டியது என்னன்னா, லங்கை ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா ரிமைனிங் லங் வந்துட்டு நம்மளோட லைஃப் ஸ்டைல் மற்றும் பாடி ஃபங்க்ஷன்ஸ்க்கு அடிக்வேட்டாக இருக்குதா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு சர்ஜரிக்கு முன்ன பல்மனரி ஃபங்க்ஷன் டெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்ப அவசியம். ட்ரீட்மெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமா எல்லா லங் கேன்சர் பேஷண்ட்ஸும் ஒன்ஸ் இன் 3 months ரெகுலர் ஃபாலோஅப்பில் இருக்கணும். எதனா லங் ரிலேட்டட் இன்ஃபெக்ஷன், சளி, இருமல் ஏற்பட்டுச்சுன்னா உடனே பல்மனாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணும். ஸ்மோக்கிங் ஹேபிட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா அறவே நிறுத்தணும். லங் கேன்சர் பற்றி உங்களுக்கு வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணணும். நன்றி.